சிட்டுக்குருவி ரொம்ப பசியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு அரசி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாமா? அதனால் அவங்களுக்கு என்ன நடந்ததையும் நம்ம இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு தோட்டத்தில் ஒரு நாள் ராணி அவங்க நடந்து வந்துட்டுருக்கும்போது அவங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃப்ளவர்ஸ்லாம் பறித்து தன்னோட கூடையில் வச்சுட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தா நிறைய பேர்ட்ஸ் வந்து பறந்து வந்துகிட்டே இருந்துச்சு. கூடவே நிறைய குட்டி குட்டி அனிமல்ஸும் இருந்துச்சு. அதில் ஒரு பறவை மட்டும் ரொம்ப சோகமாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு ரொம்ப பசிச்சது. அது அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தது. எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு. தண்ணி கொடுத்து பார்த்தா அப்புறம் அது சாப்பிடவே இல்லை. அப்புறம் அதுக்கு தானியம்லாம் கொடுத்தோன்னே அது ஹாப்பியாக சாப்பிட்டுச்சு. வாவ் எம்மி 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 அப்படின்னு சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. உடனே அது பண்ணுற ரியாக்ஷனை பார்த்து ராணிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க சிரிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதுக்கு தானியத்தை கொடுத்தாங்க. அதுக்கடுத்து குருவியும் பிரின்சஸும் உட்காந்து பேசிகிட்டே இருந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. மறுநாள் குருவி அதே இடத்துக்கு பேலஸ்க்கு வந்து ராணிக்கு ஒரு ஃப்ளவர் கொடுத்தது, பூ கொடுத்தது. அப்புறம் ராணி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ நம்ம மற்றவங்களுக்கு உதவி பண்ணால் நமக்கும் நல்லது நடக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ பொட்டூஸ். குட் நைட். சீக்கிரம் தூங்குங்க.